அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். மகர ராசினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு, 3இல் சனி செவ்வாய், 4ஆம் இடத்தில் சூரியன் புதன், 5இல் சுக்கிரன், 6இல் குரு, அஷ்டமத்தில் கேது பகவான் இருக்கிறார். ராசிநாதன் சனி 3இல் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தாங்கள் கடனாக கொடுத்த பணம் வசூலாகலாம். திங்கட்கிழமை முதல் 4ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்க இருப்பதால் வியாழக்கிழமை வரை 4இல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் அலைச்சல் காரணமாக உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். இருப்பதை அனுபவிக்க தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது நிதானத்தோடு செல்லுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சொல்லிக் கொடும்படியாக இல்லை. சில விஷயங்களில் நேரடியாக நீங்களே தலையிட வேண்டும். அப்போதுதான் தாங்கள் போட்ட முதலை எடுக்க முடியும். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம். பிறருடைய பணியையும் சேர்த்து செய்ய வேண்டிய நிலைமை தங்களுக்கு உண்டாகும். ஆகவே உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். ராசிக்கு 4இல் சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பது சவாலான அமைப்பு. 5இல் சுக்கிரன் புதன். சிலருக்கு கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். சிலர் வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு சென்று வரலாம். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும். குரு 6இல் இருந்தாலும் சுப கிரகங்களின் பார்வை ஓரளவு கை கொடுக்கும். சனி விலகியது பல விஷயங்களில் உங்களுக்கு கஷ்டத்தை குறைக்கும். ஏனென்றால் 7.5 சனி முடிந்து விட்டது. கலைத்துறையினருக்கு நல்ல உற்சாகமான வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். வீடு வாகனம் போன்றவற்றில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. 4இல் சூரியன் செவ்வாய் இணைவதால் சிலருக்கு பெற்ற தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. வீடு அல்லது வாகன மாற்றம் செய்யும் போது கூடுதல் கவனம் தேவை. தேவையில்லாத மன உளைச்சல் அலைச்சல் ஏற்படலாம். பிறர் மனநிலை அறியாது பேசக்கூடாது. சனி 9ஐ பார்ப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வரலாம். தந்தையாரோடு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரலாம். பொறுமையோடு தாங்கள் செயல்பட வேண்டும். 6ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு சென்ற பிறகு நன்மைகள் அதிகரிக்கும். அதுவரை கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. பொறுமையாக இருங்கள். தினமும் சுந்தரகாண்டம் படியுங்கள். பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.